அபி என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க. வேறு வழியே கிடையாது. நம்ம ராகவையும் மதுவையும் ஒன்றா சேர்க்கணும்னா இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் இருந்தால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேரவே மாட்டாங்க. நான் தான் இவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கேன். பாவம் மது, அவங்க கற்பையும் இழந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மது பாவம். அவங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும். நான் இருக்கிறதால தான் ராகவும் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. இல்லைனா அவர் கண்டிப்பாக மதுக்காக எல்லாருக்கிட்டையும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி அபி என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன். நான் முதல்ல வீட்டை விட்டு கிளம்புறேன். நான் போனால் தான் மதுவும் ராகவும் ஒன்றா சேருவாங்க. அவங்க 2 பேர் தான் ஒன்றா சேரணும். அதுதான் நியாயம். ஏன்னா ராகவும் மதுவை தான் விரும்பியிருக்காரு. அவங்க 2 பேரும் ஒன்றா வாழட்டும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற? உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்காக உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கணும்னு நினைக்கிற? நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. யார் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணல? எல்லாரும் வாழ்க்கையில் ஒருத்தர் விரும்பியிருப்பாங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக விரும்பினவங்க கூட தான் வாழணும்னா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது அபி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் ராகு உயிருக்கு உயிரை நேசிச்சிருக்காரு மதுவை. அதனால் அவங்க வாழ்க்கையில் நான் தலையிட விரும்பல. அதனால் கிளம்புறேன்னு ஒன்று செம்மையாக டென்ஷனாக பாட்டி உன்னை பலார்னு அறையிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், நாங்கள் கேட்கக்கூடாதா? பெரியவங்க வீட்டில் எதுக்குன்னு இருக்கோம்? உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பியா? இங்கே பார், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். இவ்வளோ நாள் போனால் போதுன்னு விட்டால் ஓவராக போயிட்டே இருக்க. மது இங்கே கெஸ்ட்டு மட்டும்தான். மதுக்கும் இந்த ஃபேமிலிக்கோ ராகவுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ தான் ராகவோட பொண்டாட்டி. கடைசி வரைக்கும் நீ தான் அவனோட பொண்டாட்டியே இருக்க முடியும். வேறு யாரையும் ராகவும் சரி இந்த குடும்பமும் சரி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. புரியுதா உனக்கு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே மது அப்படியே என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்படி நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற? இதுதான் என்னோட முடிவும் சரி, இந்த குடும்பத்தோட முடிவும் சரி. தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தேன், அப்புறம் நல்லா இருக்காது அப்படி மாதிரி எதை உள்ளே போபி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியும் அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க. இங்கே ராகவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பாவம் பாட்டி அடிச்சுட்டாங்க, ரொம்ப வலிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு போய் அப்படியே தேடுறாரு. பார்த்தா அப்படியே எங்கேயுமே காணோம். என்ன வீட்டில் அப்படியே காணோம், எங்கே போயிருக்கா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. எல்லா இடமும் தேடுறாரு. ஏன் அப்படி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அபி ரொம்ப லேட்டாக வராங்க. எங்கே அப்படி போனேன்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பாட்டி உன்னை அடிச்சுட்டாங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஏன் பாட்டி என்ன அடித்தாங்க? எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாரு. நீ தப்பாக நினச்சிக்கல. நான் ஏன் தப்பாக நினைக்கணும்? இங்கே பாருங்கள், நான் வக்கீலை பார்க்க தான் போயிட்டு வந்திருந்தேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு? ஆமாம், இந்தாங்க வக்கீலில் கொடுத்தாரு இந்த டைவர்ஸ் நோட்டீஸு. இந்த நோட்டீஸை நான் சைன் போட்டுட்டேன், நீங்களும் சைன் போடுங்க. நான் எடுத்துகிட்டு போயிட்டு வக்கீல் கிட்ட நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் என்ன, மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பாட்டியும் சரி எல்லாரும் சரி புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ சொல்ல முடியாது சம்பிரதாயம் சாங்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு ராகுல டென்ஷன் தாங்கவே முடியல. அந்த நோட்டீஸ் வாங்கி அப்படியே கிழிச்சு போகிறாரு. எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலையை பண்ணியிருப்பேன். நான் எப்படி சம்மதிப்பேன்? நீ நினச்ச எக்காரணம் கொண்டோ டைவர்ஸ்க்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு நல்லது தானேங்க செஞ்சுருக்கேன். நான் இல்லைனா மது கூட நீங்கள் நல்லா தானே பழகுறீங்க. நான் இருக்கிறதால தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி நான் சொன்னேன்னா, நான் என்னைக்காவது ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சிருக்கேனா? நீ ஒன்று யோசிச்சுப்ப, நீ ஒரு கற்பனை பண்ணிப்ப, நீ ஒரு முடிவு எடுப்ப. யார்கிட்டையும் எதையும் கேட்டுக்க மாட்டேன். யார் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன் மனசில் என்ன இருக்குது, மது மனசில் என்ன இருக்குது, நாங்கள் சேர விரும்புகிறோமா இல்லையான்னு எங்களை கேட்டால் தானே தெரியும். அதை விட்டு நீயா முடிவு பண்ணுற? என் வாழ்க்கையை நான் என் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறேன். அதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யார்? உன் வாழ்க்கையும் சரி என் வாழ்க்கையும் சரி அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். யாரும் யாரோட வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது. நீ முதல்ல மதுவும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் மதுவை உயிருக்குரிய நேசிச்சிருக்கேன். நான் நேசித்தேன் உண்மைதான். ஆனால் நான் இப்போ நேசிக்கல. இப்போ என் மனசில் மது கிடையாது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி ஒன்றுமே புரியாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல்